வணக்கம். நான் ஜோசியர் ஹரிதாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் ஜோசியராக இருக்கேன். என்ன விஷயம்னா, இப்போ குரு பயிற்சி இப்போ 2026 எப்போ, என்னென்ன எந்த டைமில் வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம ரகுராம் அண்ணன் கேட்டிருந்தார். அதை பற்றி சொல்லுங்கன்ட்டு, அதுக்காக மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா இதை பற்றி சொல்லலான்னு ஒரு பதிவு இது. இந்த 2026 வருஷத்தில் குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்றப்போ, திருக்கணிதப்படி நாங்கள்லாம் திருக்கணிதை ஃபாலோ பண்ணுற ஆள் தான். திருக்கணித பஞ்சாங்கப்படி எப்போ வரார் அப்படின்றப்போ 1/6/2026 காலையில் 8:11 குரு பயிற்சி ஆகிறார். திரும்பவும் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்குங்க. 1/6/2026 காலை 8:11 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறார், மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு. இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு பயிற்சி ஒரு ராசிக்கு வருவார். இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு உச்சமாகிறார். கடகம்ன்றது குருவுடைய உச்ச வீடுன்னு சொல்லுவோம். நீச்ச வீடு பார்த்திங்கன்னா மகரம். ஒரு கிரகம் எங்கே உச்சமாகுதோ அதுக்கு 7வது வீட்டில் நீச்சமாகும். இது ஒரு ரூல். அப்போ கடகத்துக்கு வராரு. புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்து உள்ள நுழையிறப்ப 4ஆம் பாதம் கடகத்தில் இருக்கும். இது 1/6/2026 காலை 8:11 மணி அளவில் பயிற்சி ஆகிறாரு திருக்கணிதப்படி. சரி, இன்னொரு வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்றப்போ கொஞ்சம் ஒரு 5 நாள் முன்னாடி வந்துடுறார். எப்படின்னா 26/5/2026, திரும்பவும் சொல்கிறேன், 26/5/2026 11:05 காலையில் பயிற்சி ஆகிறார். இதே மாதிரி தான் புனர்பூசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துக்கு வர்றதா அவங்க சொல்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி. கிட்டத்தட்ட ரெண்டுமே திருக்கணிதம் வாக்கியம் ரெண்டுமே ஒன்று தான். பலன் சொல்கிற ஜோசியருடைய மதிநுட்பத்தை பொறுத்தும் அவருடைய திறமையை பொறுத்தும் தான் பலன் வெளிப்படுமே கண்டி பஞ்சாங்கத்தினால வித்தியாசம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மானசீக குருன்னு ஒருத்தரை நான் சொல்லுவேன்னா, பாலஜோதிட புக்கில் ஒரு முன்னெல்லாம் ஒரு கட்டுரைலாம் எழுதுவார். அவர் அதிர்ஷ்டம் சுப்பிரமணியம், நிறைய பேர் அவர் தெரிஞ்சிருக்கும், பிரபலமான ஒரு ஜோதிடர் தான் அவர். பாலஜோதிட புக்கில் ராசி பலன் கட்டுரையில் அவர் எழுதுவார். அவர் கடைசி வரைக்கும் வாக்கியம் தான் பெருசுன்னு சாதிச்சுட்டு அவர் போனவர். வாக்கிய பஞ்சாங்கம் தான், வாக்கிய பஞ்சாங்கம் தான், வாக்கிய பஞ்சாங்கம் தான். நான் இங்கே திருக்கணிதம் நான் இங்கே சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவர் எனக்கு ஒரு மானசீக குரு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பலன் சொல்கிற விதம் பார்த்திங்கன்னா துல்லியமாக இருக்கும். அவரது அதிர்ஷ்டம் சுப்பிரமணியத்துக்கு துல்லியமாக இருக்கும் பலன். எனக்கு தெரிஞ்சு அதை நான் ரசித்து அவருடைய எழுதுகிற விஷயமோ அவருடைய ராசி பலன் எழுதுகிற விஷயங்களும் நான் ரசித்து நான் பார்த்துருக்கேன். 26 மே மாதம் குரு பயிற்சி வாக்கியப்படி. ஆனால் ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி திருக்கணிதப்படின்னு சொன்னாலும் இந்த ஒரு 5 நாள் வித்தியாசத்தினால ஒன்றும் பெருசாக தப்பு வந்துடாது. ஜோசியர் திறமையை பொறுத்து தான் ஜோதிடம் வெளிப்படுது. இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம். குரு பயிற்சி கடகத்தில் உச்சமாகிறாரு. நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. குரு பயிற்சி ஆச்சுன்னா என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றப்போ முக்கியமான தகவல்னா, இப்போ இந்த உலக போர் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகுன்றத விட டப்புன்னு நின்று போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகணும் கூட சொல்ல விரும்பலை நான். குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் டக்குன்னு நின்று போயிடும் அந்த போர். ஈராக்கு சண்டை, ஈரான் சண்டை, அமெரிக்கா சண்டை எல்லாமே நின்று போயிடும். அமெரிக்காவுக்கு எதிராகவே சில நாடுகள் திரும்பக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரப்போகுது இந்த குரு பயிற்சினால். இது நாம் நல்ல விஷயந்தான். நமக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம்லாம் தேவை இல்லையா? அதுக்காக இதுக்கு அடுத்தபடியாக குரு பயிற்சினால் இந்த தங்கம் வெள்ளி விலை கொஞ்சம் ஏறதான் செய்யும். அது நாம் யதார்த்தத்தை ஏற்றுக்க வேண்டிய ஒன்று தான். இது ஒன்று. அதுக்கப்புறம் நல்ல மழை பொழிவு இருக்கும், நல்ல சுபிட்சம் வரும், விவசாயிகளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், தானியங்கள் உற்பத்தி அதிகமாக விளையும். இந்த விஷயங்கள்லாம் குரு பயிற்சினால் நடக்க போகுது.
இதுக்கப்புறம் பொதுவாக ஒரு மகர ராசியை பார்க்கறதுனால 7ஆம் பார்வையாக மகர ராசியை அவர் பார்க்குறாரு. அப்போது இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றம் கொடுக்க போகுது. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தொழில்கள் நிறைய இங்கே வந்து இறக்குமதி ஆகும். நிறைய அந்நிய செலாவணி முதலீடெல்லாம் அதிகமாக போகுது. இந்தியாவுக்கே ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் இந்தியாவிலேருந்து வரப்போகுது. அது வந்து விண்வெளி துறையா, இல்லை பொருளாதார துறையா, இல்லை பசுமை புரட்சியா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு துல்லியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் ஜோதிட துறையில் நாமெல்லாம் வளரலன்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவில் ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் இந்தியாவுக்கு ஒரு பேர் இப்போ வரப்போகுது. இது வந்து குரு பயிற்சிக்கு உண்டான பொது பலன். இப்போ குரு வந்து கடகராசிலேருந்து 5ஆம் பார்வை, குருவுக்கு 5, 7, 9 பார்வை உண்டு. அப்போ 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசி பார்க்குறாரு. இதுக்கு அடுத்தது மகரத்தையும் பார்ப்பார். இதுக்கு அடுத்தபடியாக மீனத்தையும் பார்ப்பார். மீனம் வந்து சொந்த வீடு அவருக்கு. 5, 7, 9 பார்வை குருவுக்கு உண்டு. இப்போது இவர் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படிலாம் பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி ஒரு ராசிக்காக நாம் இப்போ வந்து பார்த்துடலாம். கன்னி ராசி 2026 குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்ல ராசி இது. மேஷத்துக்கு அப்புறம் மிதுனத்துக்கு அப்புறம் கன்னி இப்போ நல்லா சுகப்பட போகுது. ஏன்னா கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் தான் குரு இப்போ வராரு. அப்போது உங்கள் லாபங்கள் அதிகரிக்க போகுது. அதுவும் குரு உச்சமாகி உங்கள் லாபத்தை அதிகரிக்க போகிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக எங்கே பார்க்குறாரு அப்படின்றப்ப உங்கள் சகோதர ஸ்தானத்தை பார்க்குற 3வது வீட்டை, சகோதரர்கள் ஆதரவு கிடைக்கும். இவ்வளோ நாள கருத்து வேறுபாடுகளோடு இருந்த ஒரு சிக்கல் வந்து தீரும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு சொத்து பிரச்சனை அது இதுன்னு இருந்தால் கூட இப்போ வந்து கருத்து வேறுபாடு விலகி நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்போ நமக்கு தரப்போகிறாரு இந்த குரு. ஏன்னா 3ஆம் பாவத்தை அவர் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 3வது வீட்டை விருச்சிக ராசியை பார்க்குறாரு. இது ஒரு வகையில் கன்னி ராசிக்கு சகோதரர்களால் ஆதாயம் வரக்கூடிய ராசி தான். இதுக்கு அடுத்தது மகரத்தை பார்க்குறாரு 5ஆம் பார்வையாக. மகரம் என்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம், வழக்கம் போல் புத்திரஸ்தானம். குழந்தை பாக்கியத்துக்கு தயாராக இருக்கிறவங்களாம் இப்போ கிடைக்கும். ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தோம், ஒன்றும் முடியல, இப்போ சரியில்லை, குழந்தை பாக்கியம் அமையலைன்றவங்களாம் இப்போ வந்து கை கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய புத்திரஸ்தானத்தை குரு வந்து பார்க்குறாரு, அதுவும் லாபஸ்தானத்திலேருந்து. அப்போது நல்ல புகழோட கீர்த்தியோடு நல்ல யோகமான பிள்ளையை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். இது லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரப்போகுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தை குரு இருந்து உங்களுடைய புத்திரஸ்தானத்தை பார்க்குறாருன்றப்போ ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுப்பார். அது உச்சமான குரு பார்க்குறாரு. நல்ல ஆரோக்கியமாக நல்ல கீர்த்தி புகழ் இப்படி அடையக்கூடிய ஒரு சத்புத்திரன் சொல்லுவாங்க. நல்ல புத்திரன் அமைகிறது கூட ஒரு யோகம்தான். இதையே இப்போ வந்து தரப்போகிறார். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய 7வது வீட்டை பார்க்குறாரு. இதுவும் திருமணத்து காலகட்டம் தான். திருமணத்தையும் காதலையும் உங்களுக்கு வந்து மேம்படுத்தி கொடுப்பார். புதன் அப்படின்னால காதல் வயப்படக்கூடிய கிரகம் தான் கன்னி ராசி. அதிகப்படியாக கன்னி ராசிக்காரில் காதல் சீக்கிரம் வயப்படுவாங்க. அவங்களாம் இது வந்து கை கொடுக்கும். ஏன்னா 5க்கும் 7க்கும் தொடர்பு பார்வை இருக்கிறதுனால 5ஆம் இடம் காதலை பற்றி சொல்லணும், குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லணும், பூர்வ புண்ணியத்தை பற்றி சொல்லணும். 7ஆம் இடத்தை பார்க்குறதால உங்களை புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போகிற கணவனும் மனைவியும் அமைய போகிறாங்க. இது கன்னிக்கு ஒரு அபரிவிதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. அதனால் நல்ல குரு பயிற்சினால் ஆதாயம் அடையக்கூடிய ராசியில் கன்னி ராசியும் ஒருத்தர்.